மார்க்கெட் கிட்டத்தட்ட பீக்கில் 3000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இன்னும் பாட்டம் எப்படி போகுமா இல்லை இதுலேருந்தே டேர்ன் ஆகுமான்னு தெரியாது. உங்களுடைய கண்ணோட்டத்துப்படி சரி நம்ம ஏதோ சுமையை குறைச்சிட்டு மறுபடியும் இறங்கினால் வாங்கிக்கலாம் அப்படின்னோம்னா நீங்கள் எப்போ விற்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். விற்றக்கப்புறம் உடனே அது ஏற ஆரம்பிச்சிடும். ஸ்மால் கேப்பில் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா லிக்விடிட்டி அந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்காது. லார்ஜ் கேப்பு இறங்கினாலும் இண்டெக்ஸ் பெஸ்ட்டு கொஞ்சம் திரும்பி ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தானே அதனுடைய வெயிட்டேஜஸ் பற்றி லார்ஜ் கேப்புன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு ஸ்மால் கேப்பு நல்ல மொமெண்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு தொகையை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறோம், ஏதோ ஒரு என்ன ஃபண்டு போடுறோமோ அவங்க ஈக்விட்டியும் வாங்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கோல்டு ETF வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸை அது மேக்கப் பண்ணும். அப்போது அவங்க பார்த்துட்டுருவாங்க. நிறைய பேர் போனஸ் அப்படின்னா என்னமோ இலவசமாக கொடுக்குற மாதிரி நினச்சிருங்க. போனஸ் நாட் என்ன ஃப்ரீ. ஏற்கனவே இருக்கிற 10 ரூபா ஃபேஸ் வேல்யூவை 5 ரூபாயை உடைச்சி நீங்கள் ஒரு ஸ்டாக் இருந்தால் இன்னொரு பகுதி ஸ்டாக் கொடுக்குறாங்க. தட்ஸ் வால்யூம் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். தற்போதைய பங்கு சந்தை நிலை குறித்து பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் மிஸ்டர் விஸ்வநாதன் அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் கட்பிரியன் சார். தொடர்ந்து 5வது நாளாக சரியும் பங்கு சந்தை, தொடர்ந்து 7வது நாளாக சரியும் பங்கு சந்தை அப்படின்னு தொடர்ந்து நியூஸ் கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு நாளாவது ஏற்றத்தில் பங்கு சந்தை அப்படிங்கிற நியூஸ் நம்மளால் கேட்கவே முடியல. கடந்த சில வாரங்களாக, கடந்த சில மாதங்கள் கூட சொல்லலாம். இன்னும் தொடர்ந்து ஒரு மாதமாக சரிந்து கொண்டிருக்கும் பங்கு சந்தை, இந்த செய்தி மட்டும்தான் ஒன்றும் கேட்கல. இப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி ட்ரேட் பண்ணுறது சேஃபஸ்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ எது பண்ணுறது சேஃப், இல்லை ரெண்டையும் தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருங்க அதுவே சேஃப் அப்படிங்கிற 3வது பதிலுக்கும் ரெடியாக இருக்குது? சந்தை என்பது ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருந்து பங்கு சந்தை போன நவம்பர் 24 வரையிலுமே ஏர்முகமாகவே இருந்தது. சில ஸ்டாக்குகள் 200%, 250%லாம் பிரபலமான ஸ்டாக்குகள்லாம் ஏறிட்டு இருந்தது. அப்போ பலன் அடைந்திருக்கலாம். அப்போ பலனடைய தவறியவர்கள் இன்று வருத்தப்படுவார்கள், ஐயோ கிடைச்ச லாபத்தை விட்டுட்டோமேனு. இது சந்தை ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது. இது மூலதனங்கிறத நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒரு தொடர்ந்து 5 வருஷம் 10 வருஷத்துக்கு எடுத்து பண்ணிங்கன்னா சரி, அதை பற்றி நம்ம விட்டுருவோம். வர்த்தகம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இருந்தால் லாபத்தை கண்ணில் போட்டால் பதிவு பண்ணிக்கணும். 20%, 25% பண்ணி கணிசமான லாபம் கொடுத்துருக்கு இல்லையா கடந்த காலத்தில். இப்போ அதேமாரி நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது தொடர்ந்து 6-7 நாளாக சரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற போது நம்மளுடைய முதலீடாக இருந்தால் பகுதியாக போடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். அது நீங்கள் அட்வைசர்ஸு முறையாக அவங்ககிட்ட கேட்டு ஃபினான்ஷியல் ரிஸ்க் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பகுதி வாரியாக முதலீடு செய்வது என்பது ஒரு ஆரோக்கியம். ஏன்னா எந்த டயத்துலேயும் சந்தையை திரும்பக்கூடிய நிலைமை தான் உண்டு. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் டாலர் ப்ரைஸ், நம்ம ருப்பி, மைக்ரோ டேட்டா படி இன்றைக்கி சந்தை ஒரு சரிவில் இருக்கிறதே தவிர கூட அந்நிய முதலீட்டாளர்களும் தன்னுடைய பங்களிப்பை விற்று கொண்டு செல்லுகிறார்கள். அந்நிய முதலீட்டாளர்கள் கேஷ் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. பட் வேறு ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மற்ற துறைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட மூலதனம் செஞ்சுருக்கலாம், கோல்டு ETFவில் போட்டிருக்கலாம், IPOவில் போடலாம். பட் முற்றிலுமா அவங்க வெளியில் போயிட்டாங்கங்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியாது. நெட்டாக செல்லு அப்போ வாங்குகிறாங்க, விற்பனை அதிகமாக இருக்குது. அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். ஒன்று, இந்த மாதிரி சூழ்நிலையில் வைஸ் ட்ரேடர்ஸாக இருந்தால், நல்ல கற்றறிந்த ட்ரேடராக இருந்தால் ட்ரேடிங் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்த உடனே ஃபினான்ஷியல் அட்வைஸர் கேட்டுக்கிட்டு எப்போ முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு அப்போ தான் நீங்கள் முதலீடு செய்கிறது என்பது ஒரு பாதுகாப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இன்றைய சூழ்நிலையில் மார்க்கெட்டை ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்குது, ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிறனால நம்ம ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் விஷயம் தெரிஞ்சவங்கன்னா முறையாக அந்த ஸ்டாப் லாஸு, சில இண்டிகேட்டர்ஸு, பேராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரிக்டாக டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் பண்ண விருப்பம் இருக்கிறவர்கள் பண்ணலாம். இல்லைன்னா இந்த காலத்தில் கொஞ்சம் நமக்கு நோ ட்ரேடிங் ஜோன் பாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த, அது மாதிரி நமக்கு நோ ட்ரேடிங் நோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பேசாமல் அமைதியாக இருந்துட்டு எப்போ மார்க்கெட் ஒரு கன்சால்டேட் அப்படின்னு வர இடத்துல நம்ம ஒரு முடிவு எடுத்து உள்ளே நுழையலாங்கிறது என்னுடைய கருத்து.
ஓகே, ஃப்ரெஷ் என்ட்ரி அப்படிங்கிறப்போ ஓகே, இந்த டைமில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால நீங்கள் இதை பயன்படுத்திங்க அப்படிங்கிறது. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, மார்க்கெட் இப்படி டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப இன்னும் லாஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? என்னுடைய கருத்து என்ன, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவிடுக்கு முன்னால் வந்து நிறைய அளவில் சரிந்த பங்கு சந்தை வீழ்வேன் என நினைத்தாய் என்று வீறு கொண்டு எழுந்தது. கடந்த 1.5 வருஷமாக நல்லா இருந்தது. மார்க்கெட்டில் சரிவுங்கிறது நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணும். ஏற்கனவே இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் அவங்க குறைஞ்ச விலையில் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் இருக்காது. அவங்க லாபத்தில் வேணால் ஒரு பகுதி குறைஞ்சிருக்கலாமே தவிர அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படிங்கிறது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை பார்த்து தான் முடிவு எடுத்துக்கணும். அப்போது பார்க்குற போது அதை 3 டைப்ஸ் ஆஃபாக பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓவர் வேல்யூடு, ஃபேர் வேல்யூடு அண்டு அண்டர் வேல்யூடு. அப்போ ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கில் இருக்கிறத கொஞ்சம் அப்படியே கொடுத்துட்டு அண்டர் வேல்யூ போட்டு ரீபேலன்சிங் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரீபேலன்சிங் பண்ணிக்கிறது எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆரோக்கியமானதாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இந்த டைமில் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக் போயிட்டுருக்கு. ஸோ ஏன்னா மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 40 to 50% வரைக்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் மார்க்கெட்டில் இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்டாக்ஸ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னாலும் இதை பை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன். பொதுவாகவே ஸ்மால் கேப்னு எடுத்துக்கிட்டாலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் சரி, டைரெக்டாக ஈக்விட்டிலையும் சரி, இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னால் ஒரு வலைச்செய்திகளை படித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, 11 ஃபண்டுகள் 35% அதற்கு மேலும் இழந்துள்ளதாக தன்னுடைய தொகையில் இழந்துள்ளதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கம்பெனிஸ்லாம் சொல்கிறாங்க ஸ்மால் கேப் ஃபண்டு தான் நிறையா சரிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் படித்தேன் நான். அதனால் ஸ்மால் கேப் மிட் கேப்பு அப்படிங்கிற போது ஸ்மால் கேப்பில் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா லிக்விடிட்டி அந்த அளவுக்கு திருப்திகரமாக இருக்காது. அதனால் மிட் கேப் லார்ஜ் கேப்பு இறங்கினாலும் இண்டெக்ஸ் பெஸ்டு கொஞ்சம் திரும்பி ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அதனுடைய வெயிட்டேஜஸ் பற்றி லார்ஜ் கேப்புன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு ஸ்மால் கேப்பு நல்ல மொமெண்ட்டை கொடுக்கும். சில ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்லாம் 7000 ரூபா 8000 ரூபாய்க்குலாம் போச்சு, திரும்பி இப்போ 4000 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதெல்லாம் சப்ஜெக்ட் டு த லிக்விடிட்டி. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் போய் நம்ம கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது நம்மளுடைய முதலீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், வர்த்தகத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இந்த சுச்சுவேஷனில் அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து இந்த சைடு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இந்த பக்கம் திரும்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த டைமில் இன்வெஸ்டர்ஸ் அப்படி ஒரு டேர்னிங் கொடுக்கலாமான்னு கேட்குறேன். நாமளாக ஒரு ட்ரேடிங் பண்ணி நம்மளே ஒரு ஸ்டாக்கு எடுக்கிறதுங்கிறதுக்கு நிறையா ஃபண்டமெண்டல் பார்க்கணும், டெக்னிக்கல் பார்க்கணும், நிறைய அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாருமே கற்றுக்கிட்டு செஞ்சுட்டு முறையாக செய்கிறதுங்கிறது வேறு. சில பேர் ஒருத்தர் சொன்னதை வச்சோ இது பண்ணி வச்சுட்டோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் ட்ரேடிங்கோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பெரிய பலன் கிடைக்குமான்ற இன்றைய சூழ்நிலையில் தீர்மானிக்க முடியாது. இப்போது என் நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இதை வாங்கியிருக்கேன் சார், இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. நான் கேட்டேன், எந்த அடிப்படையில் இதை வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் யூடியூப்பில் பார்த்தேன். சரி, யூடியூப்பில் பார்த்தேன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை எப்படி போய் ஓப்பன் பண்ணீங்க? இல்லை சார், நான் யூஸ்வலாக எல்லாம் பண்ணுற மாதிரி ப்ளே ஸ்டோரில் போனேன், இதை பண்ணினேன், ஓப்பன் பண்ணேன், ரைட்டு, இப்போ அது இறங்கிடுது சார் அப்படின்னாரு. நான் அடுத்த கேள்வி கேட்டேன், நீங்கள் எந்த பேசிஸில் பண்ணீங்க? அதுக்குன்னு சில பேராமீட்டர் பார்க்கணும் இல்லையா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இண்டிவிஜுவல் எஸ்ஐபி பண்ணுறதா இருந்தாலும் யுவர் செல்ஃப் ஷுட் சாட்டிஸ்ஃபைடு. அதுக்குன்னு ஆத்தரைஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டீலர்ஸ் இருப்பாங்க, அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள், அங்கீகரிக்கப்பட்ட துறை மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. அவங்க மூலமாக போயிருந்தால் அவங்க சில அஃபிஷியல் ஃபீஸஸ் ஜென்ரலாக அது ரொட்டீனாக பண்ணுறது தான். அப்படி பண்ணியிருந்தால் உங்களுடைய தெளிவுரைகளை அவங்ககிட்ட கேட்கலாமே. வெறும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்களே பண்ணிட்டா யார்கிட்ட தொடர்பு கொள்வீங்க? இன்னொருத்தர் சொன்னாங்க, நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ளே ஸ்டோரில் போனேன் சார், இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ பை அண்ட் செல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் வாங்கினேன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் இந்த விலைக்கு வாங்கினேன், நல்ல லாபம் கிடச்சிது, அப்போ நான் லாபத்தை பண்ணாமல் விட்டேன், இப்போ பாதி விலை இறங்கி எடுத்துனாங்க. சரி, நீங்கள் அந்த எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோ அதில் கேட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். நம்பரே தெரியாது சார், சிம்பிளி ஸ்டேட்டட். அவங்க எனக்கு தெரியாது. இது மாதிரி எல்லாத்தையுமே இப்போ ஒரு ஆப்பை போய் டவுன்லோட் பண்ண வேண்டியது, அவங்க பாட்டுக்கு செய்ய வேண்டியது, அது ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக என்னுடைய கண்ணோட்டத்தில் தெரியலை. சில நேரங்களில் டைம் எல்லா டயத்திலும் எல்லாத்துக்கும் ஃபேவரலாக இருக்கும்னு சொல்ல முடியாது. டைம் கேன் சேஞ்ச் அட் எனி டைம். டைம் கிவ்ஸ் மணி, பணத்தையும் கொடுக்கும், அதே டைம் நம்மகிட்ட இருக்க பணத்தையும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். என்னுடைய கருத்து என்ன கேட்டால், ஒரு எஸ்ஐபின்னு பண்ணுறீங்க முடிவு எடுத்துட்டிங்கன்னா தொடர்ந்து 200 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, 150 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 250 ரூபாய்க்கு வாங்கும்போது தொலைநோக்கு பார்வையில் எஸ்ஐபி ஒர்க் அவுட் ஆகும்.
திடீர்னு பாதியில் நிறுத்தக்கூடாது. அது மந்த்லியா பீரியாடிக்கல்னு நினச்சின்னா அதில் தான் மெயின்டைன் பண்ணணும். இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுறீங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் இருப்பாங்க, அவங்க மூலமாக கேட்டு பண்ணுறதுங்கிறது ஒரு ஹெல்த்தி. அப்போ அதுக்கு இந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்ப்பாங்க, அதை பார்த்துட்டு செய்கிறது தான் ஆரோக்கியம். ஓகே, இந்த சைடு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐபி பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் திரும்பலாம் அப்படின்னா, இப்போ ஒரு 2-3 நாட்களாக தொடர்ந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஐசிசி பொட்டன்ஷியலோட சீஃப் இன்வெஸ்டிங் ஆஃபீஸர் சங்கரன் நாராயண் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் 2023 நீங்கள் வந்து எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதுவும் மிட் அண்ட் ஸ்மாலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த பணத்தெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துருங்க, இது உங்களுக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் உங்களால் கண்டினியூவாக பண்ண முடியும்னா மட்டும் அதுக்குள்ளார பிளான் பண்ணுங்கள், இல்லைனா தயவுசெய்து பணத்தை ரிட்டர்ன் எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இப்போது எஸ்ஐபி பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளாரே போகலாமா அப்படிங்கிற கேள்விக்குறி மக்களுக்கு வந்திருக்கு. வேறு எங்கேயாவது டேர்ன் ஆகி வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் இந்த ரெண்டுக்குள்ளார என்ன தான் பிரச்சனை? இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போட்டாலும் எஸ்ஐபியில் போட்டாலும் ஒன்றா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் போடுவீங்க, இல்லைனா மிட் கேப் 100 ஸ்டாக்ஸில் போடுவீங்க, இல்லைனா ஸ்மால் கேப்பில் போடுவீங்க. இந்த மாதிரி நீங்களாம் செலக்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எப்போ எது மூவ்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அனலைஸ், நம்மளோட அவங்க அனலைஸ் பண்ணுறக்கூடிய வல்லுநர்கள். அவங்களுக்கு எது ஏறும் எது இறங்கும் டெக்னிக்கலாக சப்ஜெக்ட் டு த குளோபல் அண்ட் டொமஸ்டிக் நியூஸு அண்ட் மைக்ரோ டீட்டெயில்ஸ்லாம் வச்சு அவங்க அனலைஸ் பண்ணணும். நமக்கு அந்தளவுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ரீட்டைலர்ஸ்க்கு. அதனால் அப்படி பார்க்குற போது ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது இல்லை, இப்போ எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லாமல் ஈக்குவிட்டியில் தானே போடுறாங்க, இல்லை கோல்டு இடிஎஃப்பில் போடுவாங்க. அவங்க ஹெட்ஜிங் வச்சு பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு தொகையை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறோம், ஏதோ ஒரு என்ன ஃபண்டு போடுறோமோ அவங்க ஈக்விட்டியும் வாங்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கோல்டு இடிஎஃப்பும் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸை அது மேக்கப் பண்ணும். அப்போது அவங்க வந்து பார்த்துட்டுருவாங்க. நாம்ளாக பார்க்குற போது நமக்கு இந்த ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணுறது, ஹெட்ஜிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பேசாமல் உட்காந்துருவா, இறங்கிடுதுன்னு சொல்லுவோம், ஏறிடுதுன்னா சந்தோஷப்படுவோம், ஏறினா அந்த லாபத்தை எடுக்க விட்டுடுவோம். இப்படி தான் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு டீலர் இந்த மாதிரி பண்ணுற போது நல்ல ஃபண்ட் மேனேஜராக பார்த்து அதை இன்வெஸ்ட்மெண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம், அல்லது கோல்டு இடிஎஃப்னா அவங்க ஹெட்ஜிங் வச்சு பண்ணுறாங்க. ஓகே, ஒரு சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்ஸ் அவர் சைட்லேருந்து நீங்கள் இதுக்குள்ளார ட்ராவல் பண்ணாதீங்க, இமிடியேட்டாக பணத்தை ரிட்டர்ன் எடுத்துருங்க அப்படின்னு ரொம்ப போல்டாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அவர் அப்படி போல்டாக கொடுத்துருக்காருங்கிறப்போ இந்த இடத்துல அடுத்து அதில் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே போகலாமா இந்த டைமில் அப்படிங்கிறது, ஏன்னா மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ நார்மலாக ஒரு பர்சன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் மார்க்கெட்டோட பொசிஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் திரும்பலாமா அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்க கூட இப்போ அந்த சைடு போகிறதில்ல. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி அப்படிங்கிறது ரைட் சாய்ஸாக இருக்குமான்னு கேட்கு. என்னுடைய கண்ணோட்டத்தில் அவங்க உள்ள நீங்கள் போகும்போது என்ன உங்கள்கிட்ட ஒரு உத்தரவாதம் சொல்லிடுறாங்க, டிஸ்க்ளைமர் என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்டு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் மென்டாலிட்டியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போயிட்டீங்கன்னாக்கா சும்மா ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்கு இருக்கிறது எப்போவுமே பலன் இருக்காது. குமுலேட்டிவாக பலன் கிடைக்கணும்னா குறைஞ்சது அப்படியே ப்ரொலாங்காக இருந்தால் தான் அதனுடைய பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி எஸ்ஐபி இந்த மாதிரி முறையாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டுட்டு பண்ணுறது ஆரோக்கியமானது ஒன்று. இது சந்தை ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சியாக நம்ம பார்த்துருக்கோம், இறங்கிட்டு திடீர்னு அப்படியே ரெக்கவரி ஆகிட்டு இப்போ இறங்கிட்டு இருக்கு. இறங்குறது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அக்யூமுலேட். இதெல்லாம் அவங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் கேன் டூ ப்ராப்பர்லி. நமக்கு அவ்வளோ ஓரம் பத்தாது இல்லையா? ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பிளான் பண்ணுறீங்க, அவர் சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு நீங்கள் கண்டினியூவாக உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இப்போ மார்க்கெட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறீங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தொலைநோக்கு பார்வையில் நல்ல நிறுவனம் நல்ல கார்ப்பரேட் ஸ்டாக்ஸில் பண்ணுறது ஆரோக்கியம். ரெண்டாவது, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நிறைய இருக்குது. அதில் நம்ம நல்லதை தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய அறிவு சார்ந்த ஒரு பயிற்சி அல்லது ஒரு திறமைன்னு கூட சொல்லலாம். அதனால் நம்ம ஃபண்ட் மேனேஜர்ஸ் முறையாக கேட்டுட்டு அது மாதிரி முறையில் முதலீடு செய்கிறது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா அவங்க ஹெட்ஜிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு வண்டி வாங்குறீங்க சார், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு 2-2.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? பாதுகாப்புக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம் இல்லையா? நமக்கு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம், நமக்கு நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம். இப்படி இருக்கிற போது நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கோ 15 லட்ச ரூபாய்க்கோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஹெட்ஜிங் பண்ண விட்டுருங்க. ஹெட்ஜிங்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒன்று பண்ணணும். இல்லைனா அதுக்கு தகுந்த மாதிரி சில ஐடியாக்கள் அவங்க நீங்கள் வெல்த் மேனேஜ்மெண்ட்டு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி டைமில் ஏற்கனவே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது
கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை தாண்டி எந்தெந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போது குரூப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அதானி குரூப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரிலையன்ஸ் குரூப்ஸு, டாடா குரூப்ஸு, இந்த மாதிரியான குரூப்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் அவங்க கம்பெனிகளே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை இப்போ சூஸ் பண்ணலாமா? இது ரைட்டான டைம் அப்படி பண்ணுறதுக்கு முதல்ல? எனக்கு ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பிராண்டை வச்சு பிடிக்கும்னு சொல்கிறதுங்கிறது அது என்னுடைய விருப்பம். பட் அவங்க ஃபினான்ஷியலாக ஃபண்டமெண்டலாக அவங்களுடைய ஸ்டேட்டஸு, கேபிட்டலைசேஷன், அவங்களுடைய பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுறது தான் ஆரோக்கியம். ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஃபெமிலியரான டாடா குரூப் ஷேர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 52 வீக் ஹையிலேருந்து எல்லா ஸ்டாக்குமே ஒரு 25 to 28% அதிகமாக இறங்கியிருக்கு. ஸ்டாக்கு தான் இறங்கியிருக்கு. பட் அந்த நிறுவனங்களுடைய நம்பகத்தன்மையோ நிறுவனங்களுடைய கேபிட்டலைசேஷனோ குறைஞ்சுன்னு சொல்லலை. ஸ்டாக் சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் மூமெண்ட்ஸு இறங்கியிருக்கு. ஒரு ஸ்டாக்கு இறங்கினா நம்ம அது ஒரு பகுதி வாரியாக ஒரு ரைட் டைமாக தான் நம்ம எடுத்து கன்சிடர் பண்ணுவே தவிர, இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருக்கணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு மார்க்கெட் எப்போ நம்ம கன்சல்டேட் ஆகி நமக்கு க்ரீன் சிக்னல் எப்போ கிடைக்கிறதோ அப்போ தான் பரிசீலனை செய்யணும். எனக்கு இது பிடிக்கும்னு நினச்சின்னு செய்கிறத விட ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் ஆராய்ந்து அலசி ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கேட்டுட்டு முடிவெடுக்கிறது தான் ஆரோக்கியமான. நம்ம ஃப்ரெஷ்ஷாக பை பண்ண போகிறேன் அப்படின்னா அது வேறு. ஆல்ரெடி நான் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு டாடா குரூப்ஸ்லேயே வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி கையில் வச்சுருக்கேன். அப்படிங்கிறப்ப இப்போ இருக்கிற மார்க்கெட் பொசிஷன்ஸ்க்கு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா அதுலேருந்து வெளியில் வந்துட்டு இப்படி வேறு பேட்டர்னில் ஸ்டாக்ஸை பை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறது அட்வைஸாக இருக்குமான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ எந்த மாதிரி முடிவும் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால், மார்க்கெட் கிட்டத்தட்ட பீக்கில் 3000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இன்னும் பாட்டம் எப்படி போகுமா இல்லை இதுலேருந்தே டேர்ன் ஆகுமான்னு தெரியாது. உங்களுடைய கண்ணோட்டத்துப்படி சரி நம்ம ஏதோ சுமையை குறைச்சிட்டு மறுபடியும் இறங்கினால் வாங்கிக்கலாம் அப்படின்னோம்னா நீங்கள் எப்போ விற்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். விற்றக்கப்புறம் உடனே அது ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு பற்றி பிரச்சனை இல்லை. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸு கொஞ்சம் பொறுமையை காக்கணும். இல்லை கொஞ்சம் கையில் கூடுதலாக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு தொகை இருந்தால் பகுதியாக உங்களுடைய ஃபண்ட் மேனேஜர்ஸு, ஃபினான்ஷியல் ஆத்தரைஸ்டு அட்வைசர்ஸ் யாராவது தான் கேட்டுட்டு முடிவெடுக்கிறது ஆரோக்கியம். இந்த டயத்தில் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னும் மார்க்கெட்டு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்கிறது கொஞ்சம் சற்று யோஜனை முடி செய்ய வேண்டிய நேரம் இது. ஓகே, ஒரு மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா அந்த டைமில் டோட்டலாகவே எல்லா ஸ்டாக்ஸும் இறங்குறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம். ஆனால் ஒரு மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் ஏறும் இல்லை இறங்கும் அப்படின்னா எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? ஒரு சிக்கலான கேள்வி, ஆனால் சரியான கேள்வி. சில விஷயங்கள் இதனுடைய நுணுக்கங்கள் என்ன, இது ஜென்ரல். இப்போ ஒரு ஃபார்மா செக்டார் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி இருக்குது. அதுக்கு யுஎஸ்எஃப்டியினுடைய ஆய்வு நடத்துகிறாங்க. ஆய்வு நடத்த அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சில குறைபாடுகள் தெரிவித்தா அந்த ஸ்டாக்ஸு இறங்குறது ஒன்று. திரும்ப அது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அட் லோயர் லெவலில் இருந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ஏறுறது. இது ஃபார்மா செக்டார். சில ஸ்டாக்கு மெர்ஜர், டிமெர்ஜர், ரைட் இஷ்யூ, பைபேக், டிவிடெண்ட்டு, இன்ட்ரீம் டிவிடெண்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்குற போது அறிவிப்புகளுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டாக்ஸுடைய மூமெண்ட்டு கொடுக்கும். ஆனால் அது எத்தனை நாளைக்கு ஹோல்ட் ஆகும்? ஒரு ரைட் இஷ்யூவே சொல்கிறாங்க சார். ரைட் இஷ்யூனா அந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் ரைட் இஷ்யூவை பயன்படுத்திக்கணும். அப்போ அந்த ரைட் இஷ்யூக்காக அந்த ஸ்டாக்கினுடைய விலை ஏறும். ஏறிட்டு ஒரு குறிப்பிட்ட பண்ணால் பழைய நிலைமைக்கு வரும். அதேமாரி ஒரு பைபேக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு 1000 ரூபா ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 1300 ரூபாய்க்கு வாங்குறேன்னா அது கம்பெனியுடைய போர்டு மீட்டிங் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரூபா இப்போ இருக்குது, 1200 ரூபாய்க்கு வாங்குறேன்னா அப்போ எல்லாம் நாமளும் கொடுக்கலாமே, 200 ரூபா கிடைக்குதுன்னு போய் வாங்குவாங்க. அப்போ வாங்குற போது அந்த ஸ்டாக்கு ஏறிக்கிட்டே போகும். ஆனால் நீங்கள் வாங்குகிற ஸ்டாக் எல்லாம் அவங்க வாங்குவாங்களாங்கிறது நம்ம உத்தரவாதம் கிடையாது. அவங்க குறிப்பிட்ட ஸ்டாக்கு தான் வாங்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட தேதிக்கு அப்புறம் செல்லிங் வந்துடும். அதேமாரி போனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் போனஸ் அப்படின்னா என்னமோ இலவசமாக கொடுக்குற மாதிரி நினச்சிருங்க. போனஸ் நாட் என்ன ஃப்ரீ. ஏற்கனவே இருக்கிற 10 ரூபா ஃபேஸ் வேல்யூவை 5 ரூபாயை உடைச்சி நீங்கள் ஒரு ஸ்டாக் இருந்தால் இன்னொரு பகுதி ஸ்டாக் கொடுக்குறாங்க. தட்ஸ் வால்யூம் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்கும். ஸ்டாக் பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்லாம் அந்த ஃபேஸ் வேல்யூன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃபேஸ் வேல்யூக்கு குறைஞ்சி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அதேமாரி லிஸ்டட் ப்ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த லிஸ்டட் ப்ரைஸ் எல்லாம் விட்டு கீழே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அது டியூ டு சப்ஜெக்ட் டு த கேரக்டர் ஆஃப் ஸ்டாக் அண்டு குட் நியூஸ் ஆர் பேட் நியூஸை பொறுத்தவரையும் ஸ்டாக்கை பொறுத்தவரை இயக்கிட்டு இருக்கு.
நம்ம தேர்ந்தெடுக்கிறது நல்லா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணி ஃபினான்ஷியல் அட்வைசர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு பண்ணுறதுங்கிறது ஒரு ஆர்வம். ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூ கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க நிறைய ஸ்டாக்ஸ் பார்க்குறோம். அதை தாண்டி 100 ரூபா லெவலுக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸ், அதை விட அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸையும் நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன மாதிரியான ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸை பை பண்ணுறது பெட்டர் சார்? ஃபேஸ் வேல்யூங்கிறது இப்போ எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு ஐபிஓ அலாட்மெண்ட் பண்ணுற போதே ஃபேஸ் வேல்யூன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஐபிஓலேயே உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னாக்கா ஆன் டிமாண்ட், தட் இஸ் ப்ரீமியத்தில் தானே நம்ம வாங்குகிறோம். அந்த ப்ரீமியத்தில் வாங்குற போது ஐபிஓ ப்ரைஸை விட இறங்கி திரும்ப ஏறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபேஸ் வேல்யூவே இறங்கிருக்குன்னா அதில் என்ன சார் நீங்கள் ஹவு கேன் யூ ப்ரெடிக்ட் இது எப்படி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்காங்கிறது நமக்கு ஒரு ஐயப்பாடு வரதானே செய்யும். அதில் ஏன் போய் பண்ணணும்? அதனால் எல்லாத்தையும் தான் பார்த்து பண்ணணும். ஓகே, இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸில் என்ன மாதிரியான ட்ரேடர்ஸ்க்கு இந்த மார்க்கெட் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? F&O ட்ரேடர்ஸ் அண்ட் ஈக்விட்டி பண்ணுறவங்க இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, யாருக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட் ரொம்ப ஆக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ மார்க்கெட் வாலட்டைல் மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணுறவங்க டெக்னிக்கல் நோயிங் பர்சன்ஸு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் இஸ் ஆல்வேஸ் சேஃபர். ஒரு குறிப்பிட்ட விலையில் ஒரு டெக்னிக்கல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு ஒரு குறுகிய காலம் ஒரு 15 நாள் 20 நாளோ ஒரு மாதம் வெயிட் பண்ணி அது நீங்கள் வாங்கின பிறகு கூட இறங்கும். அந்த ஸ்டாக்கு இறங்கிடுதுன்னா திரும்பி அகைன் பவுன்ஸ் பேக் ஆகும். நீங்கள் பார்க்குறதே டெக்னிக்கலாகவும் நல்ல லோ லெவலில் தான் வாங்க போகிறீங்க. அதுக்கப்புறம் கூட செல்லிங் ப்ரெஷர் தான் கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸட் டார்கெட்டை வச்சுக்கணும். எனக்கு இவ்வளோ வந்தால் போகிறோம், இவ்வளோ இருந்தால் போகிறோம், நான் வெளியில் வந்துடுவேன்னா அந்த ஒரு தீர்க்கமான முடிவில் செஞ்சு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் முடிவு பண்ணி செய்கிறதுங்கிறது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற F&O இன்ட்ராடே இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடு தான். இந்த மார்க்கெட்டில் போய் ரொம்ப அன்சர்டனிட்டியாக இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, ஹைலி வாலட்டைலாக இருக்குது. ஏதோ நீ குறைஞ்ச விலையில் ஒரு ஷாக் கிடைக்கிறதா வாங்குகிறோம், வாங்கினா ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணுறோம். நமக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்தால் விற்றுட்டு வணக்கம் சொல்லிவிட்டு வெளியில் வர்றது தான் ஆரோக்கியம். ஓகே, செபி சைட்லேருந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டாக்ஸை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணல. பட் அதை தாண்டி வியூவர்ஸுக்கு நிறைய விஷயங்கள் மார்க்கெட் ரிலேட்டடாகவும் ஸ்டாக்ஸ் பற்றியும் கம்பெனிஸ் பற்றியும் கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சப்ஜெக்டில் பேசலாம் அப்படின்னு உங்களை இன்வைட் பண்ணேன். தொடர்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.